ஏகாதசி சிறப்பு பலன்கள். அனைத்து மாதங்களிலும் அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி, சிவராத்திரி போன்ற முக்கிய நாட்கள் வருகின்றன. அதுபோல் அனைத்து மாதங்களிலும் 2 முறை ஏகாதசி வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என அவற்றை முறையே கூறப்படுகின்றன. இந்த நாட்களில் முறையே விரதங்கள் இருந்தால் என்ன மாதிரியான புண்ணிய பலன்கள் நம்மை வந்து சேரும் என்று பெரியோர்கள் கூறியிருப்பதை இங்கு சற்று விரிவாக நாம் காணலாம். இவற்றை மேற்கொண்டு தாங்களும் முறையே விரதம் இருந்து பல நல்ல பலன்களை பெற்றால் அதுவே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. சித்திரை மாதம். முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசிக்கு பாபமோகினி என்று பெயர். வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு காமதா என்று பெயர். இவ்விரு ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாள், மகாவிஷ்ணு, லக்ஷ்மி நரசிம்மர், கிருஷ்ணர், ராமர் என ஏதாவது வைணவ கோவிலில் சென்று தெய்வங்களை வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கப்பெறும் என்பது நிச்சயம். வைகாசி மாதம். வைகாசி மாத தேய்பிறை ஏகாதசிக்கு வருதித் என்றும் வளர்பிறை ஏகாதசிக்கு மோகினி என்றும் பெயர். இவற்றில் முறையே விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சகல பாவங்களும் விலகும் என்றும் சைவ கோவில்களில் மிக புனிதமான இடமாக கருதப்படும் கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசித்த புண்ணியம் அடையலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இவ்விரதத்தை மேற்கொள்பவர்களை சிவபெருமான் அருள்வார் என்பதும் நிச்சயம். ஆனி மாதம். இந்த மாத ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஏனெனில் இந்த மாதம் தேய்பிறையில் வரும் ஏகாதசி அபாரா என்றும் வளர்பிறையில் வரும் ஏகாதசி நிர்ஜலா என்றும் பெயர் பெறுகிறது. இதில் சிறப்பு என்னவென்றால் முறையே இந்த 2 நாளும் விரதம் இருந்து பெருமாளுக்கு பூஜைகள் செய்வதால் ஒரு ஆண்டில் அத்தனை ஏகாதசிக்கும் விரதம் இருந்து பலன்கள் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். எனவே வருடம் முழுவதும் வரும் ஏகாதசி அன்று விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் இந்த ஆனி மாத ஏகாதசியில் விரதம் இருப்பது சிறப்பு. ஆடி மாதம். ஆடி மாதம் வரும் தேய்பிறை ஏகாதசி யோகினி என்றும் வளர்பிறையில் வரும் ஏகாதசி சயனி என்றும் கூறப்படுகிறது. இதில் முறையே விரதம் இருப்பது நாம் இதுவரை அன்னதானம் செய்யவில்லை என்ற கவலை வேண்டாம். மேலும் நம்மால் அன்னதானம் செய்ய முடியவில்லை, நேரம் காலம் கூடி வரவில்லை, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, இதில் எங்கு அன்னதானம் மேற்கொள்வது என்று புலம்பும் உள்ளங்களுக்கு இந்த 2 ஏகாதசி விரதமும் அந்த அன்னதான பலன்களை பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை. பல முறை அன்னதானம் செய்வதால் கிடைக்கும் பலன் இந்த 2 நாள் விரதம் இருப்பதால் கிடைக்கப்பெறும். ஆவணி மாதம். ஆவணி மாத தேய்பிறை ஏகாதசி காமிகா என்றும் வளர்பிறை ஏகாதசி புத்ரஜா என்றும் பெயர் பெறுகிறது. இந்த 2 தினமும் முறையே பெருமாளுக்கு விரதம் இருந்தால் நமது ஏழ்மை நிலை அகன்று நல்ல ஐஸ்வர்யம் செல்வங்களும் பெற்று பேரும் புகழோடும் இருப்போம் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதம். பெருமாளுக்கு உகந்த மாதமான இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி மிகவும் சிறப்பு பெற்றவை. இதில் தேய்பிறை ஏகாதசி அஜா என்றும் வளர்பிறை ஏகாதசி பத்மநாபா என்றும் பெயர் பெறுகிறது. இவ்2 நாளும் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சகல சௌபாகியமும் ஐஸ்வர்யம் நிம்மதி மேலும் நல்ல புண்ணிய பலன்கள் பல நல்ல காரியங்கள் வீட்டில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஐப்பசி மாதம். இம்மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி இந்திரா என்றும் வளர்பிறை ஏகாதசியை பாபாங்குசா என்றும் பெயர் பெறுகிறது. இவ்2 நாளும் முறையே விரதம் இருந்தால் பீடைகள் அகன்று நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெற்று குடும்பம் நிம்மதியாக வாழும் என்றும் பசி பட்டினி இல்லா நிலை வரும் என்றும் தீர்த்த யாத்திரை சென்று வந்த பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. கார்த்திகை மாதம். இம்மாதம் வரும் தேய்பிறை ஏகாதசி ராமா என்றும் வளர்பிறை ஏகாதசி பிரபோதினா என்றும் பெயர் பெறுகிறது. இந்த 2 நாளும் முறையே விரதம் இருப்பதால் மிக சிறந்த லக்ஷ்மி கடாட்ச மங்கள வாழ்வும் 21 வகை தானம் செய்த புண்ணிய பலனும் கிடைக்கும் என்றும் பல வகை பழங்கள் சிறப்புடன் பெருமாளுக்கு படைப்பதன் மூலம் வரும் பலன்களும் இவ்விரதம் இருப்பவர்களுக்கு வரும் என்று நம்பிக்கை. மார்கழி மாதம்.
பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் கூறியதாவது, நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று. அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த மார்கழி மாதம் வரும் தேய்பிறை ஏகாதசி உத்பத்தி என்றும், வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றும் பெயர் பெறுகிறது. இந்த இரு நாளும் முறையாக நாம் விரதம் இருப்பதால் பல தானங்கள் புண்ணியங்கள் செய்து அடையும் வைகுண்ட பதவியை அடையப் பெறுவோம் என்று கூறப்படுகிறது. தை மாதம் இதில் வரும் 2 ஏகாதசியில் விரதம் இருப்பதால் மிக முக்கியமான பலன் கிடைக்கப் பெறும். அவை இம்மாதம் வரும் தேய்பிறை ஏகாதசி சுபலா என்றும், வளர்பிறை ஏகாதசி புக்ரதா என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்விரு நாளும் முறையாக விரதம் இருப்பதால் வாழ்வின் முக்கிய வேண்டுதலான புத்திரபாகியம் கிடைக்கப் பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் நலமும் வளமும் பெற்று பெருமாள் ஆசி கிட்டும் என்றும் கூறப்படுகிறது. மாசி மாதம் பித்ருக்களின் தோஷம் நீங்கி நல்வாழ்வு பெற இந்த மாத ஏகாதசி மிக சிறப்பு பெறும். மாசி மாதம் வரும் தேய்பிறை ஏகாதசி ஷட்திலா என்றும், வளர்பிறையில் வரும் ஏகாதசி ஜெயா என்றும் பெயர் பெறுகிறது. இவ்விரண்டு பெரும் நாளும் முறையே விரதம் இருந்தால் நம் வாழ்வில் இருக்கும் பித்ருதோஷம் நீங்க பெற்று நம் மூதாதையர்கள் மோட்சம் அடைந்து நமக்கு நல்லாசி வழங்குவார் என்று ஐதீகம். பித்ருதோஷம் நீங்க பெற்றால் நம் வாழ்வில் இருக்கும் பல தடங்கள் பாவ விமோசனங்கள் நீங்கும் என்று நம்பிக்கை இன்றும் உள்ளது. பங்குனி மாத தேய்பிறை ஏகாதசி விஜயா என்றும், வளர்பிறையில் வரும் ஏகாதசி அமலாகி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்விரண்டு நாளும் முறையே விரதம் இருந்தால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதுவும் தேய்பிறை ஏகாதசி விரதம் 7 வகையான தானியங்களை வைத்து மகாவிஷ்ணுவை வணங்கினால் கடல் கடந்த வியாபாரம், வேலைவாய்ப்பு, நல்ல செல்வம் முதலியன கிடைக்கப்பெறும் என்றும், வளர்பிறை ஏகாதசி அன்று விரதம் இருப்பது பல புண்ணியங்களையும் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியம் அடையப்பெற்று பெருவாழ்வு வாழ வரும் என்பது ஐதீகம். முறையே 12 மாதமும் தேய்பிறை வளர்பிறை ஏகாதசி விரதம் இருந்து சகல நன்மைகளும் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி.